வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சென்ட் பீட்ஸ் வாசல்ல நின்னு விஷ்ணு கிருஷ்ணான்னு கேட்டா எந்த ஸ்டாண்டர்ட் பசங்களா இருந்தாலும் கூட்டு போய் விட்டுருவாங்க. அவன் 10th பாஸ் பண்ணுவானான்னு நினைச்சோம். எப்ப பார்த்தாலும் விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அவங்க விளையாட்ட அடித்தடி தான். அவரு ஜாக்கி சான் ஃபேனு. யாரு? பெரியவரு. அஜித் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆடியோ ரிலீஸ் டைம்ல மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா அது எங்க பையனுக்கு அவார்டு வாங்கினது தான். அந்த டைம்ல எனக்கு அப்படியே ஒரு துக்கமா இருந்தது. அது வந்து ஹாப்பினஸ். அது ஹாப்பினஸ் அதிகமா இருந்துச்சு, துக்கமா ஆயிடும் அது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ENT சர்ஜன். அவர் இப்ப இல்ல, டாக்டர். அதனால அவர் ஜோவியெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்ச, உங்க அம்மாவுக்கு பிரெயின்ல ஏதாவது இருக்கா? எங்க அம்மாவுக்கு அது இல்லவே இல்லை டாக்டர். நீங்க அதுல அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்றேன், அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு பண்ண. ஆக்சுவலா விஜய் கூட சூர்யா கூட பண்ணணும்னு எனக்கு முதல்ல எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது, அஜித் சார் கூட பண்ணதுக்கு அப்புறமா. ஏன்னா எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட எங்க பசங்க எல்லாம் இருந்தாலும் நான் சூர்யாவோட ஃபேன் தான். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோட்ல நடிகர் கிருஷ்ணா மற்றும் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களுடைய தாயார் மதுபாலா சேகர் அவர்கள் கூட தான் பல விஷயம் நம்ம பேச இருக்கோம். வாங்க பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்டர்வியூ வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு திருமணம் வாங்கி நீங்க எங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறீங்க? பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். ஃபாதர் வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்தது இங்கதான். எங்க ஃபேமிலி பெருசு. எனக்கு 2 அண்ணா, 2 அக்கா, 2 தம்பி, 2 தங்கச்சி. அப்பா, பெரிய ஃபேமிலி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க மட்டுமே இருந்தாலே போதும். அவங்க பசங்க அப்படியே ஜேன்னு ஆயிடும். கசின்ஸே ஒரு 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. விஷ்ணு கிருஷ்ணாவுக்கு ஆக்சுவலா நான் விக்கி ராஜான்னு கூப்பிடுறது. நடுவில் அப்படி வந்தா நீங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. விஷ்ணு கிருஷ்ணாவுக்கு விஷ்ணு விக்கி கிருஷ்ணா ராஜா சட்டுன்னு எனக்கு அப்படிதான் வருது. அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. சோ அந்த பேர் வந்து யார் சூஸ் பண்ணது? கிருஷ்ணா. அது ஒரு இன்சிடென்ட். அது எப்படி சொல்றது, எங்க நாத்தனார் பையனுக்கு பிஸ்கின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அது பிஸ்கின்னு அவனுக்கு வரல. ஏன்னா அவனுமே சின்ன பையன், ஒரே நாள் 2 பேரும் பிறந்த நாள். அவன் ஒரு 2 years எல்டரு. அதனால அவன் தான் சுமி அப்படின்னு அமிர்த் அவன் பேரு. அவன் பிஸ்கின்னு சொல்லி அது பிக்கின்னு ஆயிடுச்சு. ராஜாவே நாங்க செல்லமா ராஜான்னு கூப்பிட்டது தான். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணுவர்தன் கிருஷ்ணா அந்த பேர் எப்படி வந்துச்சு? அதுதான் அவங்க பேரு. அதான் பிறந்தப்போ அது நாங்க வச்ச பேரு, விஷ்ணுவர்தன் கிருஷ்ணகுமார்னு. ஆக்சுவலா அவனுக்கு ஜாதகம் பார்த்து வைக்கணும்னா விஷ்ணுவுக்கு கரெக்ட், கிருஷ்ணாக்கு வந்து லெனின் வந்தது. எங்க மாமனார் வந்து அவரு கம்யூனிஸ்ட். அவரு சோ லால வைக்கணும்னா அவரு லெனின் வச்சுட்டாரு. அது நடைமுறைக்கு சரி வராது கம்யூனிஸ்ட் நேம் இல்ல. அதனால எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணா. எங்க வீட்டுக்காருக்கு அவங்க அம்மா கிருஷ்ணவேணி. பொண்ணு பிறந்தா அந்த பேரு தான் வைக்கணும்னு நினைச்சாரு. சோ 2ம் சேர்ந்து கிருஷ்ணகுமார்னு வச்சோம். ஜாயின் பண்ணி யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாம கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அந்த மாதிரி அவங்களுக்கு பேரு ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் நேம் எல்லாமே கிருஷ்ணகுமார் தான். அதான் அவன் ஷார்ட்டா கிருஷ்ணான்னு வச்சிருக்கான் இல்லைங்களா. சோ விஷ்ணுவர்தன் அது அவனோட பேரே விஷ்ணுவர்தன். ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் என்ன மாதிரி பயங்கர சேட்டையா 2 பேரும்? ஐயோ, சென்ட் பீட்ஸ் வாசல்ல நின்னு விஷ்ணு கிருஷ்ணான்னு கேட்டா எந்த ஸ்டாண்டர்ட் பசங்களா இருந்தாலும் கூட்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே இருப்பாங்க. நர்சரி ஆப்போசிட்ல அவங்களது தான் சென்ட் பீட்ஸ். அதுக்கப்புறமா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அங்கதான் நிறைய பேரு படிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு, சூர்யா, இவங்க யுவன், கார்த்திக் ராஜா, எல்லா ஸ்டார்ஸுமே எல்லாரும் அங்கதான் படிச்சிருக்காங்க.
சின்ன வயசுல இருந்து யுவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால அவங்க படத்துக்கெல்லாம் அவர்தான் யுவன் மியூசிக் பண்றாங்க. மியூசிக் போடுவாரு. அவங்க பேசிப்பாங்களாம் டைரக்டர். அவங்களுக்கு அஞ்சலி படம் வந்து ஸ்கூலுக்கு வந்து செலக்ட் பண்ணதால, ஓகே. ஸ்கூல்ல ப்ரோக்ராம் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் என்சிசியா இருந்தாலும் எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயும். எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறதால எல்லாருக்குமே தெரியும். எங்க விஷ்ணு வந்து ஹெட் மாஸ்டரோட ஷட்டில் விளையாடுவான் அந்த நேரத்துக்கும். அதுல இன்னும் சொல்லவே வேண்டாம், ஈவன் அவரு இவனோட விளையாடுவாரு. சோ அந்த மாதிரி ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு ரெண்டு பேருமே. ஸோ அவனுக்கு அஞ்சலிக்கு அப்புறமா சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், மணிரத்னம் சார் இந்த இன்ஸ்பயர் ஆகி அப்போவே ஹி டிசைடட், அப்போ 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருப்பாங்க சொன்னப்ப, அதனால அவனுக்கு வந்து நாங்க இதுதான் படிக்கணும்னு எதுவும் இன்சிஸ்ட் பண்ணல. அவன் 10th பாஸ் பண்ணுவானான்னு நினைச்சோம். எப்ப பார்த்தாலும் விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அது என்னமோ யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். எனக்கு சம்டைம்ஸ் அழுகே ஒன்று எக்ஸாமினேஷன் டைம்ல இப்படி மேல பார்த்துட்டு நான் எல்லாம் படிச்சுட்டேன் ஸ்கூல்லயே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஆனா அவன் ரிசல்ட் 3rd கிளாஸ்ல வந்து அவனும் நான் அமிர்தன்னு சொன்னேன் கதினும் அன்னைக்கு மட்டும் ரொம்ப டென்ஷனா 3rd கிளாஸ்ல பார்த்து 2nd கிளாஸ் பார்த்து லாஸ்ட்ல 1st கிளாஸ்ல இருந்தது அவன். 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் விஸ்காம் மட்டும் ஒரே காலேஜ்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் வாங்கினான், விஷுவல் கம்யூனிகேஷன். அதுவுமே டென்ஷன் தான். அதான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு. அதுதான் விருப்பமா இருந்துச்சு, வேற எங்கேயும் வாங்கல. அப்போ லயலால மட்டும்தான் இருந்தது. அப்போ காலேஜ் க்ளோஸ் ஆயிட்டு 3 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீட்டே கிடைக்க ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவனுக்கு இப்போ கேப் வந்ததுன்னா அப்புறம் they will lose the interest இல்லைங்களா. ஸோ என்ன பண்றதுன்னு சொல்லி நேரா ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஹெட் மாஸ்டர் தான் ரொம்ப நல்லா தெரியுமே, அவங்க இவங்க எல்லாம் ஒண்ணு தானே. ஹெட் மாஸ்டர் கிட்ட அப்போ அவரு வேற சென்ட் மேரிஸ்க்கு போயிட்டாரு. சரியா அங்க போய் அவர்கிட்ட சொல்றாச்சு எனக்கு அழுகே வந்துருச்சு. நீ டோன்ட் வரி, ஐ வில் கம் டு காலேஜ் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பக்மேன் அப்படின்னு அவரு ஹெட் மாஸ்டர் அந்த பிரின்சிபால் கிட்ட பேசி he got seat. அது இல்லாத பிரின்சிபாலுக்கு விஷ்ணு ரொம்ப நோட்டட். எப்படின்னா எவ்ரிடே we used to go to college. அவன் அவர் போறச்ச வர்றச்ச அவருக்கு விஷ் பண்ணுவான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஜஸ்ட் விஷ் பண்ணுவான். ஜஸ்ட் அது என்னன்னா அவருக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. தெரியும் இல்லைங்களா, எவ்வளவு பேர் இருக்காங்க. டெய்லி அவரு வர்றச்சையும் போறச்சையும் நாங்க அங்கேயே காலேஜ்லயே தான் இருப்போம், விஷ் பண்ணுவாரு. அப்பதான் அங்க விஷால், இவரு உதயநிதி அவங்க எல்லாம் அங்க அந்த டைம்ல அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி அவரு பேசி அப்புறம் லாஸ்ட் சீட் 3 months ஆனதுக்கு அப்புறமா ஆகஸ்ட்ல பட் அதுக்கு அவங்களுக்கு காலேஜுக்கு நல்ல பேரு தான் கிடைச்சது. நல்ல பேர் அவங்க அவனோட செட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. புஷ்கர், காயத்ரி, அனு, புஷ்பா அவங்க தான் எங்களோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். வினோத் அவங்க கேமராமேனோட வைஃப். அவங்க எல்லாம் லயலால ஒரு செட். குமார் ராஜா அவங்க செட்டு எல்லாமே நல்லா டாப்பா வந்திருக்காங்க. சின்ன வயசுல வந்து கிருஷ்ணா சாருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு? விஷ்ணு சாருக்கு வந்து அவங்க நல்லா படிப்பான். கிருஷ்ணா சார் நல்லா படிப்பான், நல்லா மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவான், நல்லா படிப்பான். அதனால அந்த ஸ்கூல்ல அஞ்சலியில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வார்னிங் ப்ரமோஷன் கொடுத்தாரு. இப்ப ஏன்னா லீவ் நிறைய போட்டிருக்கிறதால அங்க என்னன்னா நான் வந்து சினிமா தேடி போல, ஸ்கூல்ல தான் அனுப்பியிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து சில்ட்ரன் செலக்ட் பண்றச்ச ஸ்கூல்ல அனுப்புனாங்க அந்த கிரவுண்ட்ல. அதுக்கப்புறம் சத்ரியன்ல மணிரத்னம் சார் எடுத்தாரு இல்லைங்களா. ஸோ கிருஷ்ணா விஷ்ணுவை தான் ஜூனியர் விஜயகாந்தா போடணும் அப்படின்றப்போ கிருஷ்ணாக்கு ஒரு மாதிரி சைல்டிஷ் பேஷ் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல் ரோல். அது சின்ன பையனை அந்த மர்டர் பண்ணிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருப்பான் அந்த ரோல். அதனால விஷ்ணு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பதான் ஸ்கூல்ல வார்னிங் பண்ணி அதுக்கப்புறம் எங்கேயுமே அனுப்பல, ஜஸ்ட் ஸ்டடிட். நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்களா, நீங்க அஞ்சலியும் சரி இல்ல சத்திரியும் சரி, அப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்குமே we like சினிமா. அதனாலதான் we entertained our children. இல்ல இவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும். எங்க ஹஸ்பண்ட் ஆக்சுவலா எக்ஸ் இந்தியன் நேவி. அவரு அது அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவரு he gave full freedom. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு. எங்களோட இஷ்டத்துக்கு அவங்க இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு நாங்க இருந்தோம். சோ அது மாதிரி அப்படிதான் வந்தது, அப்படிதான் வளர்ந்ததே.
எப்படி சமாளிப்பீங்க ரெண்டு பேரும், ரெண்டு ஐயோ பசங்க? ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து அவங்க விளையாட்ட அடித்தடி தான். ரெண்டு அவரு பேரும் மாத்தி- அவரு ஜாக்கி சான் ஃபேனு, யாரு பெரியவரு பெரியவர்? விஷ்ணு ஜாக்கி சான் ஃபேன். அவன் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. அவன் இவனை அடிக்கணும்னா இப்போ நீங்க உங்களை நான் அடிக்கணும்னா அப்படி அடிச்சிருவேன்ல, அவன் ஓடி போய் செவுரில் ஒரு காலை வச்சு இடிச்சு கொண்டு வந்து இவனை அடிப்பான். இவனும் அந்த பொண்ணு இப்ப சின்ன பையன்ல ரெண்டு பேரும் அப்படியே அவனும் அப்படியே நின்று பார்த்து அது மாதிரி நிறைய சேட்டை. எப்படி நான் ஏன் அடிப்பேன்னா படிக்க சொல்லி கொடுக்கறச்ச கூட ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. அது அவங்க விளையாட்டு ரெண்டு பேருக்கும் உருண்டு பெறல்றது தான். எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. நான் சொல்ல நீ கவலைப்படாது, அவனுக்காவது ஒருத்தன் அடிப்பட்டாலும் அது நோ ப்ராப்ளம், எனக்கு பார்த்து பார்த்து எனக்கு பழகிடுச்சு. அப்போ மட்டும் கரண்டி வச்சு இங்க அடிப்பேன் நான். அது அதனால அவன் வந்து இப்ப எந்த இன்டர்வியூல சொல்லுவேன் எங்க அம்மா அடிச்சே கொடுவோம். நீங்க சொன்னீங்க சூடெல்லாம் வச்சிருக்கீங்க, அது வந்து அதான் சொன்னீங்களா, சின்ன வயசுல அவனுக்கு அவன் முன்னாடி யாராவது நின்னா அவனுக்கு பிடிக்காது. அதனால அதை தள்ளி விட்டுருவான். அந்த அந்த சைக்காலஜி அவனுக்கு ஈவன் நவ் அவன் தான் முன்னாடி நிற்பான். நீங்க கவனிங்களேன் இப்ப நான் அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஒரு சின்ன பொண்ணு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது தப்பு, அந்த மாதிரி தள்ளி விடக்கூடாது யாரும். ஸ்கூல்லேயும் தள்ளி விட்டுருவான். வீட்டு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருந்தா இவன் நிக்கிறச்ச அந்த சின்ன குழந்தை அது அப்பதான் சின்னதா இருக்கும், அந்த நின்றுச்சு அதை தள்ளி விட்டான். பெரிய சண்டை நடந்தது. அந்த கோவத்துல கரண்டி வச்சு சூடு கையில வச்சு. ஈவன் நவ் ஹி இஸ் ஹேவிங் தட். அந்த சின்ன பையன்றதால அந்த ஸ்கார் இந்த இடத்துல அப்படியே இருக்கு. ஆனா அவனை விட ரொம்ப வருத்தப்பட்டது நான் தான். வந்து அவன் நல்லா ஃபேரா இருப்பான் வேற. இப்போ கொஞ்சம் சின்னவன் எங்க வீட்டுக்கார் மாதிரி கொஞ்சம் மாநிலமா தான் இருப்பான். பெரியவன் ரொம்ப ஃபேரா இருப்பான். படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கப்பான்னு சொன்னீங்களா? இல்ல நாங்க எதுவுமே சொல்றது இல்ல. ஏன்னா தே ஆர் க்ரோயிங். நம்மளை விட நான் இன்னைக்கும் நினைப்பேன், நம்மளை விட பசங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் அப்டேட்டா இருக்காங்க. ஈவனும் இங்க பசங்க என்ன கரெக்ஷன் பண்ணுவாங்க. நான் பேசுறச்ச தமிழ் பேசினாலும் சரி, இங்கிலீஷ் பேசினாலும் அது அந்த மாதிரி அதனால அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ஃபாதர் மாதிரியே இந்த சுறுசுறுப்பா இருக்கிறது. இஸ் ஆல்சோ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் மூவிஸ். பன்னீர் புஷ்பங்கள்னு வாசு வச்சு எடுத்தாரு தெரியுங்களா? வித்யாசாகர் எங்க ஹஸ்பண்டோட ஸ்கூல் மேட்டு, வாசுவோட பிரதர். அதனால எனக்கும் அவங்கள அப்பவே தெரியும். எவ்ரி இயர் ஒரு வாட்டி நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பன்னீர் புஷ்பங்கள் படம் எடுத்ததே. அது சுரேஷ், அந்த வேற ஒரு சாந்தின்னு அந்த பொண்ணு எல்லாரும் வச்சு. ஸோ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா. மெயினா ரெண்டு பேருக்குமே அது பிடிக்கும்ன்றதால வி என்டர்டெயின்ட். அதான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லைன்னா டாக்டரோ இன்ஜினியரோ பைலட்டோ ஆக சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதுல அவங்களுக்கு லக்கம் இருந்தது. எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படம் ஓடல, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து he was in business, எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட். அப்போ அவங்க நான் சொன்னேன், நம்ம எவ்வளவோ பிஸ்னஸ்ல ரிஸ்க் எடுத்திருக்கோம், எங்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்கு அந்த இந்த டைம்ல எல்லாம். அப்போ வந்து பிளேக் வந்த டைம்ல எல்லாம் எங்க கன்சைன்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு போயிட்டு ரொம்ப அந்த மாதிரி வி ஃபேஸ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். அதனால நான் சொன்னேன், நம்ம எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறோம், பிஸ்னஸே ரிஸ்க் தான், அவனுக்காக ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு வி ஸ்டார்டட் அந்த இது. அவரோட பிஸ்னஸ் கூலி கொடுத்துருக்கிறாரு. he also invested. அப்போ அந்த அறிந்து மறியாமல் எடுத்தோம், அதுக்கப்புறம் பட்டியல் எடுத்தோம், அதுக்கப்புறம் he went separately. அதுக்கப்புறம் லைனா வெளியில ப்ரொடியூசர்ஸ். அந்த பில்லா வாஸ் a super duper hit. அந்த டைம்ல அஜித் ரொம்ப ஹேண்ட்ஸமா காட்டினீங்களா? மீட் பண்ணிருக்கீங்களா? ஐயோ மன்னம் எப்படி இருப்பான் அந்த ஆடியோ. அஜித் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு ஆடியோ ரிலீஸ் டைம்ல போனோம். இங்கதான் அஜித் பண்ண, அங்கதான் பார்த்தது. அப்போ அவ்வளோ ஹம்புலா ஒரு வணக்கம் சொல்லி, எனக்கு நிஜமாவே ரொம்ப அவ்வளோ பேர் கும்பல்ல நம்மளை வந்து அப்படி பண்றாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு தலகானா இருக்கும். அஜித் அப்பெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அப்புறமா பின்னாடியே எங்க அப்பா வந்தாரு. அப்படி ஒரு நல்ல இஸ் எ வெரி குட் மேன். என்ன சொன்னாரு தெரிஞ்சு? உங்களுடைய பையனோட ஒர்க் பார்த்து என்ன சொன்னாரு? அவர் ஜென்ரலா அப்ரிஷியேட் பண்ணாரு விஷ்ணுவை. அது பாக்குறச்ச ரஜினி சார் வந்திருந்தாரு, அவருக்கு ஷோ போட்டு காட்டினாங்க. ஏன்னா அவர் பண்ண படம்ல பில்லா, அதனால அவருக்கும் போட்டு பார்த்தாரு. he also appreciated very much விஷ்ணுவை. எப்படி இருந்துச்சு ரெண்டு ஸ்டார் ரெண்டு பையனை வந்து அப்ரிஷியேட் பண்ண அந்த தருணம்?
ஸோ என்ன சொல்றது, அது ஒரு நொஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணது அஹ், நான் வாழ்க்கையிலேயே இனியும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம். மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா அது எங்க பையனுக்கு அவார்டு வாங்கினது தான். அந்த அந்த டைம்ல எனக்கு அப்படியே ஒரு துக்கமா இருந்தது. அது வந்து ஹாப்பினஸ். அது ஹாப்பினஸ் அதிகமாகறச்ச துக்கமா ஆயிடும் அது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எந்த ஈவெண்ட் அவார்டு வாங்கினான்ல டெல்லியில அந்த ஷேர்ஷா படத்துக்காக ஆமா ஜூரி அவார்டு, பெஸ்ட் ஜூரி அவார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா? வந்துச்சு. வந்துச்சு. அப்போ அந்த இந்த கொரோனாவால அவங்க லாஸ்ட்ல பிரைம்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா அதுலயுமே நிறைய நல்ல ரிசல்ட். அதுல ஒரு ட்ரூ ஈவெண்ட் வச்சு ஆமா எடுத்துருக்காங்க. ஆமா அந்த கார்கில் ஹீரோ ஆமா அவரை வச்சு அது நிறைய ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க பிரதர்ஸ், அவங்க ட்வின்ஸ் இந்த படத்துல காட்டின மாதிரி. அவங்க இன்னொரு பிரதர் இருக்காரு, he only எக்ஸ்பைர்ட் இன் த வார். அந்த இந்த லாஸ்ட் சீன் எப்ப பார்த்தாலுமே எனக்கு அழுக வரும். நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அந்த கிளைமேக்ஸ் பாக்குறச்ச. ஆமா ஆமா சோ அந்த இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா சீன் பை சீன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அத்தனை வாட்டி பார்த்தேன் நான். கிருஷ்ணா சார், விஷ்ணுவர்தன் சார், யுவன் சங்கர் ராஜா, இந்த பாண்டிங் எப்படி சின்ன வயசுல இருந்து? அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. யுவன் வீட்டுக்கு நிறைய போவாங்க. அவங்க வந்து வா வா நான் உனக்கு கேசட் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து, அப்போ கேசட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ யூஸ் டு கிவ் கேசட்ஸ் அவங்க ஃபாதர் பண்ண இதெல்லாம். அதனால நாங்க எல்லா இடத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாருமே எங்க வீட்டுல வந்து இருப்பாங்க. பசங்க எல்லாருமே எங்க வீட்டுல இருப்பாங்க. இப்போ வைபவ் இருக்கான் இல்லைங்களா, அவன்லாம் கூட ஸ்கூல் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் தானே. அவன் பேரு அவனுக்கு வேற பேரு சினிமாவுக்காக. எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க. இவனும் எப்படின்னா வீட்டுக்கு வந்து கார் எடுத்துட்டு வந்து கூட்டுட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து டிராப் பண்ணுவான். சின்ன பையன், எனக்கு இன்னும் கூட கண்ணிலேயே இருக்கு. நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு நல்ல பல்பு வச்ச ஷூ எல்லாம் போட்டு. சின்ன வயசுல இருந்து இப்ப வந்து எல்லாருமே முக்கியமான பொசிஷன். இப்பவும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். இவன் பாக்குறச்ச எனக்கு இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் தோணும். இப்போ நம்ம பசங்களை பாக்குறச்ச அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நம்ம சின்ன பசங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அவங்க பேரண்ட்ஸ் அப்படிதான். நாம இப்படின்னா கூட அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கோம். அம்மா வி க்ரோன் அப், ப்ளீஸ் டோன்ட் அட்வைஸ் அப்படிம்பாங்க. இல்ல என்னமோ நமக்கு சொல்லணும், நம்ம போய் பக்கத்துல யாருக்கும் சொல்ல போறது இல்ல. சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி பழகிறதால இப்பவும் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். அது அவங்களுக்கு பிடிக்காது. பட் பிடிக்கலன்னா நம்மளால சும்மா இருக்க இப்ப கூட சொல்லுவாங்க ரெண்டு பேரும், we know we grown up mama, we don't keep on advising. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அந்த டயலாக்ஸ் எல்லாம் வரும்? எதுவா இப்போ எங்க பிளஸ் மைனஸ் எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப ஓப்பனா சொல்லுவேன். அப்பதான் ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸா இருக்கணும் இல்லைங்களா? இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, நீ அப்படி நல்லா இல்ல. எங்க சின்ன பையனுக்கு சொல்ல, நீ என்னோட ரஜினி மாதிரி ஸ்பீடா டைலாக்ஸ் பேசுற. அவன் டைலாக்ஸ் பாத்தீங்களா அப்படியே ஃபாஸ்டா பேசுவான். ரஜினி சார் தான் ஞாபகம் வருவாரு எனக்கு அவன் டைலாக்ஸ் பேசுறச்ச. ரஜினி சார் அப்படித்தானே ஸ்பீடா சொல்லுவாரு. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவோம், புரியணும் இல்ல எல்லாருக்கும் அப்படின்னு. எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த இது சரியில்லை, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. அது அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, நம்ம சொல்றது சொல்லுவோம். பட் லிசன் ஒன்னும் சொல்ல மாட்டான், கம்முனே இருப்பான். ஓகே, மறக்க முடியாத கிஃப்ட் ரெண்டு பேரும் நடிகராகவும் டைரக்டராகவும் நல்லா எமர்ஜ் ஆகி சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட்னு சொன்னா மறக்க முடியாதது என்னோட 70th பர்த்டேக்கு. நவம்பர் 70. இப்போ ரீசெண்டா 70th பர்த்டேக்கு எங்க சிஸ்டர் டாக்டருக்கு ரஞ்சுன்னு அதுகிட்ட கேட்டிருக்கேன், அம்மாக்கு ஏதாவது அப்படியே நல்ல கிஃப்டா கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், அம்மாவை என்ன பண்ணலான்னு கேட்கறச்சு அது சொல்லிச்சு உங்க அம்மாவுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பிடிக்கும், ஆன்டிக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா பிடிக்கும். ஏன்னா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறது, வீட்டு நிறைய தினம் இருந்தா அது நிஜமாவே எனக்கு பிடிக்கும். இந்த காலத்துல யாருக்கும் அந்த மென்டாலிட்டி இல்ல. யாரும் ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் வந்தாலும் அதை என்டர்டெயின் பண்ற மாதிரி யாரும் இல்ல. ஆனா ஈவன் நவ் ஐ லைக் தட். எல்லாருமே சின்ன வயசுல இவனோட கசின்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹைதராபாத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து எல்லாரும். வீடு நிறைய சில்ட்ரன் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்றச்ச எனக்கு சொல்லாமலே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஹி கால்ட் எவ்ரிபடி. அப்போ விஷ்ணு பாம்பேல இருந்தான். அவங்ககிட்ட சொல்லி
2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணா ஆர்கனைஸ்டு. அவன் இங்கேயே இருந்தான் இல்லைங்களா, எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா ஹாலிடேஸ் வேற வருது அப்படின்னு சொல்றச்ச எங்க பிரதர் டாக்டர் இருக்கு விஜய், நான் சொல்லிச்சு ஆண்டிக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு எல்லாரும் வந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு, யூ ப்ளீஸ் டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு சடனா எல்லாருமே வந்து இறங்குனா நமக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அக்கேஷனுமே இல்லாம எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்னா எங்க பெரிய அக்கா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க, என் சிஸ்டர்ஸ் 2 பேர் பெங்களூர்ல இருக்காங்க, எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க என்னோட சிஸ்டர் டாக்டர் ரஞ்சு தான் சொல்லிச்சு, ஆண்டி உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு கிருஷ்ணா அண்ணா தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு அப்படின்னா. ஏன்னா எனக்குமே நானும் அவங்களுமே ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லைங்களா, எல்லாரும் ஒரே டைம்ல வந்தா அது எனக்கு கஷ்டம். அது சொல்லிச்சு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்ன்றது எனக்கு தெரியாது ஆக்சுவலாவே. ஓகே, அவெல்லாம் சேர்ந்து ஈசிஆர்ல ரெசார்ட் எடுத்து ரெசார்ட்ல 2 நாள் ரூம் புக் பண்ணி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் எனக்கு தவிர. எல்லாரும் வந்து என்னப்போ வந்து சார் பார்த்து சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாருமே ஒன்னா நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. யூ ஓன்ட் பிலீவ், ஹோட்டல்ஸ்ல இருக்கிறோம்னு சொன்னா கூட நாங்க எல்லாருமே ஒன்னா இங்கதான் இருப்போம். இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. ஏன்னா மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லைக் தட். அவருக்குமே எல்லாரும் கும்பலா இருக்கிறது பிடிக்கும். அவருக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், இவரு தம்பி, அவங்க 3 பேர் தான். எனக்கு தான் இவ்வளவு பேர். என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருப்பாங்க, ஆல் த டைம் வீட்டுல இருப்பாங்க. சோ அந்த 70th பர்த்டேங்கிறது அங்க நம்ம வாங்க, அப்பதான் எனக்கு நாங்க போறச்ச நம்ம ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம், நம்ம ரெசார்ட்ல போய் செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் போய் ரெசார்ட்ல இருப்பாங்க. நான் அப்பதான் அப்படியே ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி, ஐயோ நீங்க அங்கதான் போய் பாக்குறீங்களா எல்லாத்தையும்? ஆமா, எல்லாரும் எங்க சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வரவே இல்லை. சில பேர் இங்க வந்துட்டாங்க, அவங்க மத்தவங்க நேரம் அங்க வந்தாங்க. சோ ரொம்ப 2 days ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னை விட என் சிஸ்டர்ஸ் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏய் நீ என்ன சந்தோஷமா இருக்கே தெரியாது, நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. அப்படி மார்னிங் கூட என் செகண்ட் சிஸ்டர் என்னோட, எனக்கு 2 எல்டர் 2 யங்கர் இல்லைங்களா, அந்த பெரிய யங்கர் சிஸ்டர் வந்து இருந்தது. நேத்து வந்து இருந்தது, இன்னைக்குதான் போச்சு. சோ சொல்லிச்சு, அக்கா உங்க பர்த்டே ராஜா எவ்ரி இயர் இதே மாதிரி பண்ணு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேகர் சாருடைய மறைவுக்கு பிறகு எப்படி பசங்க பாத்துக்கிறாங்க, அந்த பாண்டிங் எப்படி? அதுக்கப்புறம் எப்பவுமே நல்லா பாத்துப்பாங்க. அப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அம்மா இப்போ எப்போ எப்படி பாத்துக்கலாம், உடம்பு சரியில்லைன்னா 100% அட்டென்ஷன் இருக்கும். 2 பேருக்குமே இருக்கும். நான் ஒரு வாட்டி அவசரமா எந்திரிச்சு வெளியில போய் 6 மணிக்கு கதவு திறக்கிறச்ச அங்கே தலை சுத்தி விழுந்துட்டேன் எனக்கே தெரியாம. அப்போ செகண்ட் சன் இங்க புரோமிட் ஹாஸ்பிட்டல், அவன் ஃப்ரெண்ட் இருக்கு டாக்டர், அங்க கூட்டிட்டு போயிட்டு வாஸ் வித் மீ டில் ஈவினிங் 3 மணி வரைக்கும். அது தெரிஞ்சுட்டு அவன் வந்து டென்டிஸ்ட் இது இஎன்டி கூட்டு போனான். வா நான் அங்க கூட்டு போறேன், உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா பாக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து எங்களோட சம்பந்தியோட கிளாஸ்மேட், அவர் இஎன்டி சர்ஜன். அவர் இப்ப இல்ல டாக்டர் அவரு. அதனால அவர் ஜோவியெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்ச, உங்க அம்மாவுக்கு பிரெயின்ல ஏதாவது இருக்கா? எங்க அம்மாவுக்கு அது இல்லவே இல்லை டாக்டர். நீங்க அதுல அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்றேன், அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு பத்தி அந்த மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படி சொன்னதுக்கு? நான் சிரிச்சிட்டே இருப்பேன். ஓகே, நான் ஒன்றும் எனக்கு பழகிடுச்சு இல்ல சேகர் சாரோட அப்படியே. ஆமா, அதனால எனக்கு பழகிடுச்சு. அதனால நான் யார் இருந்தாலும் அப்படியே இப்படி பண்ணுவேன். நான் ஒரு கத்து சடனா பண்றச்ச, ஐயோ அப்படி சொல்லாதம்மா, எல்லாரும் ஏதாவது நினைச்சுப்பாங்க. சடனா பின்னாடியே வந்து இப்படி பண்ணா இவர் நம்ம இது பண்ண பயப்படுவோம்ல, விளையாடுவாங்க. இப்ப கூட உங்களுடைய பேரனை பத்தி சொல்லுங்க. லண்டன்ல இருக்காரு. பேரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பசங்களை விட எனக்கு எங்க பேரன் தான் பிடிக்கும். அவர் பேரு கரண் வர்தன். இப்போ என்ன இதோ படிக்கிறாங்க. சோ அங்க இப்ப வந்துட்டு போயிருந்தான் இந்த பொங்கலுக்கு முன்னாடி. அவருமே பயங்கர பிஸி ஆயிட்டாரு இப்போ. பயங்கர பிஸி, பயங்கர பிரில்லியன்ட். நம்ம பார்த்த பசங்க எல்லாம் அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறச்ச ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல பிறந்தவங்களே பிரில்லியண்டா தான் இருக்காங்க. சின்ன பசங்களே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க.
அவரும் வந்து அடுத்த கட்டமா சினிமாக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? சொல்ல முடியல. அவன் எல்லாமே எல்லாமே கத்துப்பான். கன் ஷூட்டிங், பியானோ நல்லா வாசிப்பான். எல்லாமே அவன் என்னெல்லாம் கேட்கறான்னா, இப்ப இவர் எப்படி அவங்களுக்கு ஃப்ரீ, அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா ஃப்ரீயா அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்ன நிறைய குவாலிஃபைடு நிறைய விஷயத்துல அவன் கரண். இப்போ இதை படிக்கிற பிசினஸ் கனெக்டட் இதுதான் படிச்சுட்டு இருக்கான். அவன் பிக்சர்ல இப்ப இந்த ஷேர்ஷால கொஞ்சம் ஒர்க் பண்ணான் அவங்க அப்பா கூட. அடுத்தது வந்து சல்மான் சாரோட படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு இந்தியா எனக்கு அதை கேட்கறச்சே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா நீங்க எனக்கு சொல்றப்போ இது இப்போ ஒரு விஷயம் அவங்களா ஃபுல்லா ஒரு கிளாரிட்டி அவங்க வந்து இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் we should not reveal that. ஆனா அது எனக்கு தெரியும் அவன் சல்மான் கூட பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா எதுவும் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நீங்க யார், எங்க பெரியப்பா எப்பவும் எதுவும் இருந்தாலும் நீ குரூப்ல போட்டுருவேன், நான் உனக்கு சொல்ல மாட்டேன். எங்க ஃபேமிலி குரூப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீ எல்லாம் போட மாட்டேன் இல்லம்மா. நம்ம இப்போ நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னா ஃபேமிலியில எல்லாருக்குமே ஒரு ப்ரைட் தான் இல்லைங்களா, ஸோ சந்தோஷப்படுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லலை. இப்போ சிலதெல்லாம் எனக்கே தெரியும் இல்லைங்களா, கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சின்ன பையனுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சப்போ சொல்றப்போ எனக்கு எப்போவோ தெரியும் நம்ம அம்மா. ஆமாம் அவன் சொல்லலாம், நான் அதனால தான் நான் சொல்லலை. எனக்கு எப்பவுமே தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு தெரிஞ்சது. அப்போ சொல்றப்போ எனக்கு முதல்ல தெரியும், ஆனா நான் தான் சொல்லலை. அந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிப்பேன். அஜித் சார், அதுக்கப்புறம் இப்ப சல்மான் சார், நீங்க சொன்ன மாதிரி 2021ல ஒரு மிக முக்கியமான அவார்டும் கூட, மறுபடியும் அந்த பாலிவுட்ல அடுத்த ஒரு அப்கிரேஷன் மாதிரி எப்படி இருக்கு உங்களுக்கு அது பார்க்கும்போது? முக்கியமான ஸ்டார், ஒரு அம்மாவுக்கு என்னங்க வேணும் ஒரு பேரண்ட்ஸுக்கு? அப்ப அவர் இல்ல, இருந்திருந்தா என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பார் அவரு. அதுல நீங்க அந்த ஷேர்ஷால பார்த்தா இருக்கு வி மிஸ் யூ அப்படின்னு போட்டிருப்பான் அவரு, போட்டோ போட்டிருப்பார். ஏன்னா அவருமே அவன் அந்த படம் பண்ண போறான்றது அவருக்கு தெரியும். அப்ப அவர் இருந்தாரு. ஸோ அவருமே எக்ஸ் இந்தியன் நேவின்றதால அந்த ஒரு ஆர்மியில அந்த பத்தி பண்றச்ச அந்த சப்ஜெக்ட் அவர்கிட்ட சொல்லியிருந்தப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது ரிலீஸ் ஆறச்ச அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அவர் இல்லைன்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்ல ஸ்டார்ட் பண்றாரு, ஹிந்தியில ஹிட்டு, மறுபடியும் ஹிந்தியில ஒரு மிக முக்கியமான படம் பண்றாரு. தமிழ்ல விஜய் சாரோட சேர்ந்து எப்போ படம் பண்ண போறாரு? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சா கண்டிப்பா பண்ணுவாரு. ஆக்சுவலா விஜய் கூட சூர்யா கூட பண்ணணும்னு எனக்கு முதல்ல எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது, அஜித் சார் கூட பண்ணதுக்கு அப்புறமா. ஏன்னா எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட எங்க பசங்க எல்லாம் இருந்தாலும் நான் சூர்யாவோட ஃபேன் தான். ஓகே. அதுல ஒண்ணு எங்க பையனோட ஃபேன்னு சொல்ல முடியாது, நான் முதல்ல சூர்யாவோட ஃபேன் தான். சூர்யா சாருக்கு தெரியுமா அது? நீங்க இது வரைக்கும் கன்வே பண்ணதில்லை, இது மூலமா கன்வே ஆயிரும். அது யார் சொல்லுவாங்க? நான் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க மதர் கூட பக்கத்துல உட்காந்து, எனக்கு தெரியாது, எங்க சம்மன் சொன்னாங்க உங்க பக்கத்துல இருக்கதா சூர்யாவோட மதர். பேசுனீங்களா? இல்ல, நான் என்னோட கேரக்டர் மேல விழுந்து போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அது எனக்கு அது பழக்கம் இல்லை. நமக்கு யாரும் சப்போஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி உட்கார்ந்தோன்னா நல்லா பேசுவோம். ரீசெண்டா அந்த ஷூட்ல சங்கர் சார் ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க முரளி ஒய்ஃப் அவங்கள வந்திருந்தாங்க. அவங்களோட எல்லாம் உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு, தேர் ஆல் வெரி ஸ்வீட். அவங்க தான் எங்களுக்கு அப்படியே கொடுத்தாங்க, எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவங்களே பேசுற, ஏன்னா நம்ம பேசுறச்சா அவங்களோட கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாம நம்ம போய் தொண்ணு மேல விழுந்து அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது இல்ல, அது நான் செய்ய மாட்டேன். அஜித் சார் கூட படம் பண்ண அந்த டைம்லயே வந்து எப்ப விஜய் சார் கூட பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஒரு, ஆனா நாங்க கேட்போம், நீ எல்லாரோடையும் பண்ணா நல்லா இருக்கும்மா. எனக்கு முதல்ல ரஜினி சார் கூட பண்ணணும்னு ஆசை இருந்தது, நீங்க அதை விட்டீங்க. நான் அதை தான் சொல்லுவேன், இப்ப கூட சொல்லுவேன், நீ ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணுமா, எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது இப்போ அனு காஸ்டியூம்ஸ் பண்ணது இல்லைங்களா, அனு வேற நல்லாவே தெரியும். அது அனு அங்க இருக்கிறதால இவன் டைரக்ட் பண்ணி அனு காஸ்டியூம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசை எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவன் சொல்லுவான் அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரணும் அம்மா, வந்தப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிதான் சொல்லுவான். ஓகே, எதுக்குமே நம்ம நினைக்கிறச்ச நடக்காது மாமா, எதுவுமே அது நடக்கணும்ன்ற டைம்ல நடக்கும், அப்ப கண்டிப்பா நடக்கும் அப்படி சொல்லுவோம். ஓகே.
ஆனா அது எனக்கு இஷ்டம், ரொம்ப இஷ்டம். ஓகே. அப்போ ரொம்ப பொறுமையாவே வந்து உங்களுடைய பழைய விஷயங்கள் இருந்து எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க உங்களுடைய ஆசைங்கிறத வந்து அந்த ஒரு விஷ்ணு சாரோடைய ஆனந்த டைரக்ஷன் விகடன் மூலமா நிறைவேற்றிக்கிறேன். அனு சார் சாரி விஷ்ணு சாரோடைய டைரக்ஷன், அனு மேடமுடைய காஸ்டியூம், கிருஷ்ணா சார், நீங்களும் வந்து அதுல ஒரு பார்ட்டா வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்தையும் வந்து பகிர்ந்திருக்கீங்க. சேகர் சாரோட பிளஸ்ஸிங்ல அது சீக்கிரமா வந்து நடக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?